இன்னொரு முக்கியமான இதே போன்ற ஒரு பிரச்சனை, இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து கடந்த அதிமுக ஆட்சி, திமுக ஆட்சி இரண்டிலுமே இந்த தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை, பல்வேறு வழக்குகள், அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் என நீங்களும் அதை பல்வேறு கட்ட போராட்டங்களை அதை முன்னெடுத்து நீங்கள் தான் நடத்திருக்கிறீங்க. இப்போ கூட திருநெல்வேலியில் அது தொடர்பான சில கோரிக்கைகளை விடுத்திருக்கீங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்தமாக இப்போ வந்து அந்த தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இந்த புதிய அரசியலும் அவர்களுடைய கோரிக்கைகளை செவிமடுப்பதில் என்ன சிக்கல் இருந்தது? ஏன் அந்த தீர்வு அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கவில்லை? அதுக்கு என்ன மெயின் ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? அது எந்த விதமான சிக்கலுமே இல்லை சார். இல்லை, எல்லாரையும் நான் சொல்றேன். அதாவது அந்த மக்களை அந்த மாஞ்சோலையிலேயே வாழ விடுவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு உண்டான முயற்சி எடுக்கிறாங்க. இன்னும் ஏறக்குறைய 300க்கு மேற்பட்ட குடும்பங்கள் மாஞ்சோலையில, நாலுமுக்குல, ஊத்துல, குதிரை வெட்டியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன ஏறக்குறைய ஒரு 2 வருஷமா எந்த வேலையும் இல்லாதனால வேலை வாய்ப்புக்காக வெளியே போயிட்டு வந்துருவாங்களே தவிர யாரும் அந்த இடத்த விட்டு அவங்களுடைய குடியிருப்பை விட்டு போட்டு காலி செய்யல. 585 குடும்பங்கள் இருந்தாங்க, ஒரு 100 குடும்பங்கள் போயிட்டாங்க, மீதி எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, ஒரு சாதாரண மனித உரிமை அடிப்படையில் கூட அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ரேஷனை கூட கடந்த 1 வருஷமா இந்த அரசு கொடுக்காம வச்சுக்குதுங்க. பல பகுதிகள் குடிநீரே கொடுக்கலீங்க. நான் அந்த 4 எஸ்டேட்லேயே குடிநீர் கொடுக்கலீங்க, மின்சார வசதி கொடுக்கலீங்க, தொலைத்தொடர்பு கொடுக்கலீங்க, அந்த விதமான கம்யூனிகேஷன்ஸ் இல்லைங்க. பேருந்து வசதி ஒரு நாளைக்கு 3 முறை அம்பாசமுத்திரத்திலிருந்தும் அதை கல்லடைக்குறிச்சிலிருந்தும் திருநெல்வேலி போயிட்டு இருந்த பேருந்துகள் நிறுத்திட்டு இப்போ ஒரு நாளைக்கு ஒரே தடவை ஆப்ரேட் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்தை உடைச்சிருந்துட்டாங்க, மருத்துவமனை கிடையாது, ஆம்புலன்ஸ் இல்லை, இப்பவும் 300 குடும்பம் இருக்காங்களா, வசிக்கிறாங்களா? 300 குடும்பம் சார் இன்னைக்கு வெறும் இந்த 300 குடும்பத்தினுடைய விலாசம் அங்கதான் சார் இருக்குது. சரி, அவர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா 300 குடும்பம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு 50 குடும்பம் வேலைக்கு போயிருப்பாங்க, திரும்பி வருவாங்க. பல இடங்களுக்கு அவங்களுக்கு எங்கேயுமே வேலை வாய்ப்பே கிடைக்கல. திடீர்னு கம்பெனி மூடிட்டாங்க. நீங்க அங்க விவசாயம் செய்யறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க, அவன் ஒரு ஆடு மாடு வளர்க்கறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க, தேன் வளர்க்கறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க, மீன் பிடிச்சி வாழலாம்னா விட மாட்டேங்கிறீங்க, காய்கறி போடலாம்னா விட மாட்டேங்கிறீங்க. சார் இது இங்கேயும் மட்டும் நடக்கல, தமிழ்நாடெங்கும் பல பகுதிகளில் 6-7 தலைமுறையாக வாழக்கூடிய பல மக்கள் இப்போ மேகமலை பகுதியில் எல்லா பகுதியிலிருந்து வெளியேற்றுறாங்க. அதனால தான் இந்த மக்களுக்கு இப்போ நாங்கள் வரக்கூடிய 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சென்னையில் தமிழ்நாட்டு மக்கள் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காவிரி நீர் கிடைக்காத காரணத்தினால முதல்ல குறுவையும் சாகுபடி பண்ண முடியல. அதே போல இப்போ குடிக்க தண்ணீர், குடிநீர் கூட இல்லாமல் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டு அந்த மக்கள் வீதிக்கு போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான நிலை இருக்குது. இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரியல. எனவே இந்த காவிரி பிரச்சனையும் அதே போல மாஞ்சோலை எஸ்டேட்ல பொதுவா மாற்று கருத்து உடையவர்கள் என்ன சொல்றாங்க, இனிமேல் இது போன்ற தமிழகத்தில் பல்வேறு எஸ்டேட்டுகள்லையும் மக்கள் பல ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை. இதனால் வனப்பகுதியிலிருந்து சமவெளி பகுதிக்கு அவர்களை கொண்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதில் என்ன தவறு? பெரிய லெவலில் வாழ்க்கையில் அவங்க மாற்றம் ஏற்பட்டிருக்கா சார்? எஸ்டேட்ல இருக்கிறவங்க எங்க இல்ல, வால்பாறையா இருக்கட்டும், மேகமலையா இருக்கட்டும், இல்ல மூணாரா இருக்கட்டும், மாஞ்சோலியா இருக்கட்டும், எல்லா எஸ்டேட்லையும் கேட்கிறேன். இல்ல, அவர்கள் கூலி தொழிலாளியாக இருக்கிற போது அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லை. அவர்களுக்கு தலா 2006 வன உரிமை சட்டத்தின்படி தலா 2.5 ஏக்கரோ 3 ஏக்கரோ 5 ஏக்கரா கொடுங்க. இப்போ ஊட்டியில் இருக்கக்கூடியவர்கள் ஊட்டியில் இருக்க அது மலைப்பகுதி தான், அங்க இருக்கக்கூடியவர்கள் சொந்த நிலம் 5 ஏக்கர் வச்சுக்கிறாங்க, 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சுக்கிறாங்க. அவங்க நல்ல உருளைக்கிழங்கு விளைவிக்கிறாங்க, முட்டைக்கோஸ் விளைவிக்கிறாங்க, தேயிலை விளக்குறாங்க, சொந்தமா நிலம் வச்சுக்கிறாங்க, சொந்த நிலம் இருக்குது, அவங்க பாடுபடுறாங்க. அது மாதிரி நீங்க அங்க இருக்கக்கூடிய நிலங்களை நீங்க பட்டா போட்டு கொடுக்க சொல்ல, அரசாங்கத்தோட எந்த வனத்தை பட்டா போட்டு கொடுங்க, அனுபவிக்கூடிய உரிமை கொடுங்க. ஒரு 5 ஏக்கர் கொடுங்க, ஒரு 300 குடும்பத்துக்கு 1200 ஏக்கர், அங்கிருந்து லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. நீங்க அதன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துங்கன்னு தான் சொல்றேன். கீழே கொண்டு மீண்டும் அவங்களை கூலிக்காரரை ஏன் ஆக்குறீங்க? அவங்க இந்த கிளைமேட்ல வாழ முடியாது, அவர்களுக்கு எந்த விதமான வேலை செய்ய தெரியாது. அவர்கள் மலையிலேயே வாழ்ந்து அவங்களுடைய உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்லும் அந்த மலைக்கோட அக்கஸ்டமாய் போச்சு. அவர்கள் கீழே அவங்களால எந்த தொழிலும் செய்ய முடியாது. ஆனால் கீழே கொண்டு வருவது மூலமாக அவங்களை நீங்க மெல்ல 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 நோகடிப்பது மட்டுமல்ல, அவர்களை சாகடிப்பதுன்னு உங்களுக்கு பொருளாக முடியும். ஓகே, சரி. அதனால இந்த கடந்த அரசு இந்த அரசாவது நீங்க ஏற்கனவே இந்த அரசு ஒவ்வொரு மக்களும் எந்தெந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அங்க பகுதியில் மீட்டு கொடுப்போம்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப நீங்க தேர்தல் அறிக்கையில இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு வெற்றி கழகம் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, இல்லை நான் இன்னொரு அவங்களோட வாழ்நிலை, எஸ்டேட் தொழிலாளர்களோட வாழ்நிலையை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு
ஊட்டியில் அந்த வாழ்க்கை மேம்படுத்திருக்கு. ஆனால் மற்ற அந்த மாஞ்சோலையிலேயோ மூணாறுலேயோ மற்ற எஸ்டேட் பகுதிகளிலே இருக்கிறவங்களுக்கு, வால்பாறையிலே இருக்கிறவங்களுக்கு அது வாழ்க்கை தரம் என்பது மேம்படுத்துவது அங்கு வசிப்பதால் இந்த ஒரு விஞ்ஞான யுகத்தில், இந்த தகவல் தொழில்நுட்ப யுகத்தில் அவங்களுக்கான கல்வி வேலை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது அவ்வளவு நல்லது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டில் நாகாலாந்து இருக்குது, மணிப்பூர் இருக்குது, திரிபுரா இருக்குது, அருணாச்சல பிரதேஷ் இருக்குது, சத்தீஸ்கர் ஸ்டேட் இருக்குது, ஜார்க்கண்ட் இருக்குது. ஜார்க்கண்ட் எல்லாம் ஒரு ஸ்டேட்டே மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி தான். அஸ்ஸாம் இருக்குது, அங்கெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை தர மோசமாக இருக்குதா? நீங்கள் அந்த பகுதி மக்களுடைய உடல்நிலை மனநிலை எப்படி எதுக்கு வந்து பழக்கப்பட்டிருக்குதோ அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மலைப்பகுதியில் விவசாயம் செய்ய முடியுமா முடியாதா? கொடைக்கானல செய்யறாங்க, கொடைக்கானல் பகுதியில் வாழை போடுறாங்களா இல்லையா? சிறுமலையில் வாழை போடுறாங்களா இல்லையா? இது அப்ப நீங்க அந்த பகுதியில நீங்க ஏற்கனவே அவர்களை கூலிக்காரரா வச்சிருக்கிறதெல்லாம் அவங்களுடைய வாழ்த்தர மோசமா இருந்தது. இன்னைக்கு ஒரு சிறு விவசாயியாக்குங்க. அதுதான் என்னுடைய இது. 2006 வன உரிமை சட்டத்தின்படி அந்த மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு நிலங்களை வழங்குங்கள். அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க, நிலங்களே அனுபவிக்கூடிய உரிமையை கொடுங்க. 5 ஏக்கர் கொடுங்க, 10 ஏக்கர் கொடுங்க, 2 ஏக்கர், குறைஞ்சபட்சம் 2 ஏக்கர் கொடுங்க. காய்கறி போட்டுட்டும் அழகா காய்கறி வருமல்ல, மாடு வளர்க்கறதுக்கு உரிமையை கொடுங்க. ஏங்க, இந்தியா ஃபுல்லா கோடான கோடிக்கணக்கான மக்கள் வந்து மலைப்பிரதேசத்தில் வாழ்ந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்கின்ற பொழுது திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய மக்களால் மட்டும் வந்து அந்த மலைப்பகுதியில் வாழ முடியாது. மாஞ்சோலை மக்களை மட்டும் குறி வைக்கிறீங்க. அது